உலகின் பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியான நயகரா ஃபால்ஸில் தண்ணீர் நின்ற தினம் இன்று. நயகரா ஃபால்ஸ் பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி. ஒரு நொடிக்கு 2,25,000 கியூபிக் அடி அளவுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி அது. சீசன் இல்லாத டைம்ல கூட 50,000 கியூபிக் அடி அளவுக்கு தண்ணீர் இங்க வந்துகிட்டே தான் இருக்கும். கிரேட் லேக்ஸ் எனப்படும் பல ஏரிகளின் கூட்டமைப்புல இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இந்த நயகரா ஃபால்ஸ்ல விழுந்துகிட்டு இருக்கு. குறிப்பா லேக் ஏரியில இருந்து வரக்கூடிய உபரி நீர் தான் நயகரா ஃபால்ஸ்ல விழுது. நயகரா ஃபால்ஸ்ல இருந்து லேக் ஆன்டாரியோவுக்கு அந்த நீர் போகுது. வருடம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நீர்வீழ்ச்சியின் சத்தம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நீர்வீழ்ச்சி 1848ஆம் ஆண்டு மொத்தமா நின்றுச்சு. அதுக்கு காரணம் லேக் ஏரியில இருந்த பனிக்கட்டிகள். லேக் ஏரி உறைந்து போய் பனிக்கட்டிகளாய் மாறக்கூடிய தன்மை கொண்டது. 16,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பனிக்கட்டிகள் அதுல உருவாகும். அப்படி உருவான அந்த பனிக்கட்டிகள் 1848ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கடுமையான காற்றுனால ஏரியிலிருந்து நயகரா ஃபால்ஸுக்கு போகக்கூடிய பாதையை மொத்தமாக அடைச்சது. இயற்கையே உருவாக்கின அந்த பனிக்கட்டிகள் டேமால 30 மணி நேரத்துக்கு மேலே நயகரா ஃபால்ஸுக்குள்ள தண்ணியே வரல. எப்போவும் நீர்வீழ்ச்சிக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நயகரா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருந்த ஊர்கள்லாம் இதனால் பயப்பட ஆரம்பித்தாங்க. பெரிய அழிவு வரப்போகுது அப்படின்னு பயந்தாங்க. சர்ச்சில் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் நடத்தப்பட்டுச்சு. நீர்வரத்து பெரிய அளவுக்கு இல்லாததால் முதல் முறையாக நயகரா ஃபால்ஸுக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத மக்கள் பார்த்தாங்க. பல ஆண்டுகளாக நீருக்கு அடியில் இருந்த பல பொருட்களை நினைவு சின்னங்களாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. உலகமே அழிய போதுன்னு இவங்களாம் பயந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் நயகரா வாட்டர் ஃபால்ஸில் படகு போக்குவரத்து நடத்திக்கிட்டு இருந்த கம்பெனிஸ் மட்டும் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க படகு போக்குவரத்துக்கு எந்தெந்த பாறைகள்லாம் தடையாக இருந்துச்சோ அதை டைனமைட் வச்சு வெடிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பயங்கிறது 30 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இயற்கையாய் உருவான அந்த பனிக்கட்டிகளிடம் இயற்கையாலேயே உடைக்கப்பட்டுச்சு. பெரும் சத்தத்தோடு பூமி அதிர நயகரா ஃபால்ஸில் நீர் விழுந்தது. அதன் பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க நயகரா ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இருந்த ஊர்கள் எல்லாமே. இப்படி உலகையே பிரமிக்க வைக்கும் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்த ஊர் மக்களை பயத்தில் வைத்த தினம் இன்று.